Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Art Gold கேம் தான் கேஸ் பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் 12. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டலாம் பார்த்துருங்க. ஸோ இப்போ கேஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க guys. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ண ஒரு கருப்புசாமி ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ போக்கிமான் ஆர்ட் கோல்டு கேம் ப்ளே போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நான் டியூஸ்டேன்னு சொன்னேன். ஸோ எந்த டியூஸ்டேன்னு சொல்லலை ப்ரோ. ஸோ டியூஸ்டே போடலான்னு நானும் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை வந்துடுச்சா, ஸோ அதனால் அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இப்போ பொங்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட் அடுத்த வீடியோவில் படிப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோனா அடுத்த வாரம் வர வீடியோவில் படிப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். லைட் ஹவுஸ் எலிவேட்டர் கோயிங் டவுன் கைஸ். இப்போதைக்கு போன வீடியோவில் என்ன முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, எனக்கே ஒன்றும் ஞாபகம் இல்லை கைஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா கேம் ஆடி. ஸோ மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு என் மைண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஓலிவைன் சிட்டியில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த சிட்டியிலேருந்து இப்போது அந்த நம்மளோட லைட் ஹவுஸில் இருக்க ஒரு போக்கிமானுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அந்த லைட் ஹவுஸில் இருக்க போக்கிமான் உடம்பு சரியில்லைனால இந்த ஜிம் லீடர் கூட்ட நம்ம சண்டை போட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு போர்ஷன் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த போர்ஷன் வாங்கிட்டு வந்து அந்த ஜிம் லீடருக்கு கொடுத்து அந்த ஜிம் லீடர் எடுத்துகிட்டு போயிட்டு லைட் ஹவுஸ் போக்கிமான்கிட்ட கொடுத்துச்சுன்னா அந்த போக்கிமான் சரியாயிடும். ஜிம் லீடர் வந்து ஜிம்மில் இருக்கும். ஸோ அப்போ போய் சண்டை போடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சீக்ரெட் போர்ஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து ஈவி பிடிச்சிருப்போம், அப்புறம் ஃபிஷிங் ராட் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ அடிக்கடி இந்த ரோடு எனக்கு பழக்கமாயிடுச்சு. வந்து போகிறது இந்த வேலையாகுது. சென்டரில் ஒரு சில பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால அதில் ஒரு சில பிரச்சனையில் ஒரு பிரச்சனை சேவ் பண்ணாமல் விட்டது, ரெண்டாவது பிரச்சனை வீடியோ எடுக்காமல் விட்டது, மூணாவது பிரச்சனை லெவல் இல்லாமல் போனது கேஸ். ஸோ ஈஸியாக அடிச்சு போட்டாங்க அடுத்த ஜிம்மில். ஸோ அந்த வீடியோவில் அந்த கிளிப்பெல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளிப்பு கூட இல்லை கேஸ் என்கிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு சில கிளிப்பு அந்த லைட் ஹவுஸ் போகிற கிளிப்பு, சண்டை போகிற கிளிப்லாம் இருந்துச்சு. ஸோ அதையே இல்லை. ஸோ நான் எப்போவுமே ஆரம்பித்தா போக்கிமான் சென்டர்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி இதுலேருந்து ஆரம்பித்தேன், லைட் ஹவுஸ்லேருந்து. ஸோ இந்த இடத்துல இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, சர்ஃப் வாங்கினீங்க. சர்ஃப் வாங்கினா தான் நம்ம அந்த சைடு விடுவாங்களே போகிறதுக்கு. ஸோ அதனால தான் இங்கே சர்ஃப் மூவ் வாங்குறதுக்காக வந்தேன். ஸோ இவன்கிட்ட சண்டை போட்டால் இவன் தருவானான்னு கேட்டிங்கன்னா இவன் தரமாட்டான். இவங்க நமக்கு நல்ல காலத்துலேயே நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எங்கே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஈவி போன பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவி வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த ஈவியை எஸ்பியான எவால்வ் ஆக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட 4 போக்கிமான் கைஸ் நம்ம டீமுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 போக்கிமான் தான் நாங்கள் 4 போக்கிமான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இன்னும் 2 போக்கிமான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், டைம் வரும் கைஸ் அதுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் கைஸ் நமக்கு சர்ஃப் மூவ் கிடைக்கும். ஸோ இந்த சர்ஃப் மூவ் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல வாட்டர் டைப் போக்கிமான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் கைஸ் இந்த சர்ஃப் மூவே யூஸ் பண்ண முடியும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ வாட்டர் டைப் போக்கிமான் பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சைடு தான் கைஸ் வரணும். ஸோ இந்த சைடு வந்தால் இங்கே அந்த தொப்புன்னு வந்து மூஞ்சி முன்னாடியே நிற்பான், பயந்துடாதீங்க. ஸோ இவன் வந்து நமக்கு ஒரு மூவ் தருவான், HM4. என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு மூவ் கைஸ், ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் 4 ஸ்ட்ரென்த்து தான் கைஸ். ஸோ ஸ்ட்ரென்த்து தான் தருவான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பைசைக்கிளை டீசெலக்ட் பண்ணிட்டு குட்ராட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ குட்ராட் வந்து அவன்கிட்ட இருக்கும். அவன்கிட்ட அந்த ஓலிவைன் சிட்டியில் போக்கிமான் சென்டர் பின்னாடியே ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டில் ஒரு தரப்பான் ஃபிஷர்மேன். அவன்கிட்ட போய் பேசினேன், 30 வருஷமாக நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படி கதையெல்லாம் விடுவான். அதுக்கப்புறமா நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், போக்கிமான் போக்கி ராட் கொடுத்துருவான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டின் மட்டும் கைஸ். ஸோ கோல்டின் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பலியாடு. ஸோ இது சும்மா டெம்பரரியாக தான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டென்டக்கல் பிடிப்பேன், அதுவும் டெம்பரரியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் டைப் போக்கிமானுக்கெல்லாம் ஒருத்தர் இருப்பான் தலைவன். ஸோ அவனை தான் பிடிக்க போகிறோம் நம்மளோட போக்கிமானுக்கெல்லாம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் ஏற்றணும். ஸோ நம்ம போய் ஆஃப்லைனில் தான் கைஸ் ஏற்றணும். ஸோ வீடியோலாம் ஏற்றினா லேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கோல்டினை பிடிச்சி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப லெவல் கம்மியாக இருக்குது. நம்மளோட ஈவிலாம் 16 தான் இருக்குது. அதுக்கேண்டா எஸ்பியான்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஈவி பிடிக்க போன இடத்துல அவன் நிக்னேம் வைக்கிறான்னு கேட்டான். நானும் நிக்னேம் வைக்கிறேன்னு சொன்னேன். தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ வேறு வெளியிலையும் வர முடியல. ஸோ அதனால் வேறு எந்த வழியும் இல்லாமல் எஸ்பியான் பேர் வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு எஸ்பியான் தான் வேணும். ஸோ போக்கிமான் ஹீல் பண்ணிட்டு திரும்ப நம்ம லைட் ஹவுஸ்க்கே போகணும் கைஸ். அதாவது ஓலிவைன் சிட்டிக்கே போகணும். கொஞ்சம் சுற்றி ஒரே இடத்துக்கு வந்து திரும்பவும் போகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. டென்ஷன் ஆகுது இது வேறு. ஸோ கோல்டினுக்கு வந்து மூவ் கற்றுக் கொடுத்தாச்சு கைஸ் சர்ஃப். ஸோ நிறைய மூவ் வச்சுருக்கானா கோல்டின், சம மூவ்லாம் வச்சுருக்கு. ஸோ வாட்டர் பல்ஸ் அந்த மாதிரி. ஸோ கோல்டின் கடைசி வரைக்கும் வச்சுக்க மாட்டேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல வாட்டர் டைப் போக்கிமானுக்கு ராஜா ஒருத்தர் இருக்கான், அவனை தான் பிடிக்க போகிறேன்.
இந்த கேமில் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வாட்டர் டைப்பில் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், சார்ட்டர் போக்கிமான் இருக்குது டோட்டடைலில். ஸோ அதை விட்ருங்க. அதை விட்டுட்டு சிவப்பு கலரில் இருக்கும் கைஸ். கெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சா. ஸோ இப்போ போகலாம் கைஸ் நம்ம தாராளமாக இந்த சைடு. போக்கிமார்ட்டில் நம்ம அம்மா ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா ரேண்டோபெரியா என்னத்துக்குன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறமா போக்கிபால்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு கைஸ். ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 20,000 இருக்குது. ஸோ இது பத்தாது சத்தியமாக நமக்கு. நம்ம சாம்பியன் ஆகிற வரைக்குமே பத்தாது இதெல்லாம். ஸோ இன்னும் நிறைய பேர்கிட்ட சண்டை போடணும். இன்னும் ஒரு 3-4 ஜிம் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு 4 ஜிம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் எப்படி இருந்தாலும் முடிச்சிடுவாங்க கைஸ். 3 அட்லீஸ்ட் ஒரு 2 ஜிம் தான் முடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த பீச்சுக்கு வந்தாலே டென்ட்டுகள் தான் கைஸ் நிறைய மாட்டோம். அது 24, 25 வந்தால் பிடிச்சிருங்க, விடாதீங்க. 24 வந்துச்சுன்னா விட்ருங்க கைஸ். 25 மேபி பவராக இருக்கும் கொஞ்சம். ஸோ திரும்பவும் அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க வாங்கிக்கோ அப்படின்றாங்க. வேறு வேலையே இல்லை, நம்ம காசு காலி பண்ணுறதுலேயே இருக்காங்க கைஸ். ஸோ நம்ம கொடுக்காமே வந்துட்டுருக்கலாம் காசு. சரி விடுங்க, ஃபஸ்ட் எபிசோடில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு மூவ் இருந்துச்சு கைஸ். ப்ளக்குன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ப்ளக்குன்னு ஒரு மூவ் இருந்துச்சு. அப்புறமா திரும்பவும் நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் மேப்பில் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி போகிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு லெஃப்ட் எடுத்தால் கரெக்டாக போயிடலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தால் போயிடலாம். ஸோ அங்கங்கே நிறைய சூறாவளிலாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அது ஏதோ இதுக்காங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி லெவல் 25 இருந்துச்சுன்னா கப்புன்னு பிடிச்சி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா யூஸுன்னா ஒன்றும் இல்லை, டென்ட்டுகள் தெரிஞ்சு வாட்டர் டைப் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கு நீங்கள் கோல்டினே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாய்சன் ப்ளஸ் வாட்டரு. ஸோ அது மேபி கொஞ்சம் யாருக்குனா யூஸாக இருக்கலாம். இந்த பாட்டிலே எதனா ஒரு போக்கிமான் எவல் பண்ண பார்க்கலாம் முடிஞ்சா கைஸ், இல்லைன்னா இல்லை. டென்ட்டுகள் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக போக வேண்டியது கைஸ். திரும்பவும் டென்ட்டுகள் கைஸ் பாருங்கள். இந்த மாதிரி லெவல் 21 வரும், அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல டென்ட்டுகளே பிடிக்காதீங்க கைஸ், என் பேச்சு கேளுங்க. ஸோ திரும்ப வந்த வழியிலே போகணும் கைஸ். வந்த வழினா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ சேவ் பண்ணல, வீடியோ எடுக்கல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தால ஸோ திரும்ப வந்த வழி தாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்த வழி தாங்க. ஸோ வந்துட்டு போக்கிமான் சென்டர் ஹீல் பண்ணிவிட்டு ஒரு சில போக்கிமான்லாம் லெவல் ஏற்ற வேண்டியது கைஸ். நல்லா லெவல் ஏற்றிடலாம் இருங்க. இந்த லெவலில் ஏற்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திரும்பவும் போனேன் அவன் கூட சண்டை போடலான்னு ஜிம் லீடர்கிட்ட சண்டை போடலான்னு போனப்போ எல்லாருக்கிட்டையும் முடிச்சுட்டு தானே போகணும். ஸோ அதனால் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லைனாக முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாட்டியே சரியான அடி வந்துச்சு கைஸ். ஸோ அப்போயே முடிவு பண்ணிவிட்டேன், இந்த லெவல் எடுத்துகிட்டு போனால் சத்தியமாக சாவடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் போயிட்டேன் கைஸ். போயிட்டு லெவல் ஏற்றிட்டு வந்தேன். என்னடா இந்த வீடியோவில் ஜிம்மு முடிக்க போறியான்னு கேட்டுறாங்க. இல்லை கைஸ், ஜிம்மெலாம் முடிக்க போகிறதில்ல. ஸோ போயிட்டு சும்மா நான் தான் சொன்னேன்ல, அந்த ஒருத்தவங்க கூட சண்டை போட்டேன். அவங்க கூட சண்டை போட்ட பேர் தெரிஞ்சிச்சு. நம்ம இந்த லெவலில் எடுத்துகிட்டு போனால் வீட்டில் அழகாக முடிச்சு விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன் கைஸ். வந்து லெவல் ஏற்றிட்டு போக்கிமான் ஏதோ ஒரு போக்கிமான் எவால்வ் கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஃப்ளாப்பி எவால்வ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ஜிம் லீடர் கூட சண்டை போடணும். ஸோ அவன் தியானத்தில் இருப்பாங்க கைஸ், மெடிடேஷன். ஸோ அவன் கலந்து விட்டோன்னா நாங்கள் எழுந்து சொல்லிடுறோம் சண்டை போடுறதுக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கவலை இல்லை. கைஸ் இவன் கூட தான் சண்டை போட்டேன். ஸோ சண்டை போட்டேன்னு பாப்பா தண்ணி எடுத்து நம்ம ஃப்ளாப்பி வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ளாப்பி வந்து என்னவா எவால்வ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆம்பரஸ். அதான் இப்போது மருந்து எடுத்துகிட்டு போகிறால. ஸோ அந்த பக்கமாக தான் எவால்வ் ஆகிருக்கும். ஃப்ளாப்பி ஆம்பரஸ் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு 3rd லெவல் எடுத்தது இந்த போக்கிமான் தான். ஸோ ஆம்ப்ரஸ். ஸோ நம்மளோட டீமில் லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க இந்த போக்கிமான். ஸோ லெவல் 30. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்து மற்ற பக்கம் வரைக்கும் வந்துட்டு டாட்டா பிக்சர். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ என்னோட இதுலேயே இருக்காது. ஸோ போக்கிமான் சென்டர் ஆரம்பிச்சு போக்கிமான் சென்டர் முடிக்கணும். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரி கைஸ், பை.